நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, பட் அது எங்கே ஸ்டார்ட் பண்ணி எப்படி கற்றுக்கிட்டு அண்ட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எந்த மாதிரி மானிட்டைஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் எக்ஸாக்ட்லி ஃபார் யூ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு 5 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணால் நீங்களும் கண்டிப்பாக ஒரு ஹை பேயிங் வீடியோ எடிட்டர் ஜாபை லேண்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் வீடியோ எடிட்டிங்கில் எக்கச்சக்கமான நீஷஸ் இருக்குது. அதில் நீங்கள் எந்த நீஷ் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாய்க்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டிங் எடிட்டிங் இருக்குது, ட்ராவல் எடிட்டிங் இருக்குது, சோஷியல் மீடியா எடிட்டிங் இருக்குது, அது இல்லாமல் சினிமாட்டிக் எடிட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங்கில் எக்கச்சக்கமான நீஷஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எந்த நீஷ் செட் ஆகும் ஆர் உங்களுக்கு எந்த நீஷில் வந்து பேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து சோஷியல் மீடியா எடிட்டிங் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா சோஷியல் மீடியா எடிட்டிங்கோட டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது, அது குறையிற மாதிரியே தெரியல. அண்ட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சோஷியல் மீடியா எடிட்டிங் கற்றுக்கிறது மற்ற எடிட்டிங்கை விட கொஞ்சம் ஈஸி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ சோஷியல் மீடியா எடிட்டிங் இஸ் குட் டு கோ, நீங்கள் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ செகண்ட் இந்த லிஸ்ட் சூசிங் த ரைட் சாஃப்ட்வேர். எனக்கு மொபைல் எடிட்டிங் பற்றி கரெக்டாக தெரியல. ஏன்னா என்னை பொறுத்தளவில் இந்த மாதிரி நீங்கள் எடிட்டிங் ஆர் ஃப்ரீலான்சிங் இந்த மாதிரி வந்துட்டிங்கனாவே ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் கற்றுக்கிறது ஒரு ரொம்பவே எசென்ஷியலான விஷயம். லைக் ப்ரீமியர் ப்ரோ ஆர் டாவின்சி ரிசால்வ் ஆர் ஃபைனல் கட் ப்ரோ அண்ட் இது இல்லாமல் ஆவிட் அப்படின்னு ஒன்று வந்து ஃபிலிம் எடிட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. அது இப்போதைக்கு நம்ம தள்ளி வச்சிருவோம். இப்போதைக்கு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு பார்த்தா ப்ரீமியர் ப்ரோ, ஃபைனல் கட் ப்ரோ அண்ட் டாவின்சி ரிசால்வ். இந்த 3 டூல் தான் பேசிக்காக மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து மோஸ்ட்டாக கம்யூனிட்டி பெருசாக இருக்குன்னு பார்த்தா ப்ரீமியர் ப்ரோ. அண்ட் நானும் ப்ரீமியர் ப்ரோ தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரீமியர் ப்ரோ நல்லா இருக்கும், பட் ஸ்டில் ராத்திரி பூரா ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருப்பீங்க, காலைல பார்த்தா கிராஷ்டுன்னு வரும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் டாவின்சி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸ்டுடியோ வெர்ஷன் வேணா மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி டாவின்சி ரிசால்வ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அண்ட் ப்ரீமியர் ப்ரோ ஆப்வியஸ்லி யாருக்குமே தெரியும், பே பண்ணுவாங்க. எஃப்சிபி அது வந்து டோட்டலி மேக் யூசர்ஸ்க்கு. ஸோ இந்த 3 சாஃப்ட்வேரில் உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக இருக்கும்ன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தேர்ட் இந்த லிஸ்ட் சாஃப்ட்வேர்ஸை தாண்டி வீடியோ எடிட்டிங்கோட பேசிக்ஸை நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ஒரு எசென்ஷியலான விஷயம். ஸோ வாட் டு ஐ மீன் அப்படின்னா எந்த இடத்துல எல் கட் பண்ணணும், எந்த இடத்துல ஜே கட் பண்ணணும், எந்த இடத்துல சிம்பிள் கட்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி கட்ஸை பற்றி கற்றுக்க ஆரம்பிங்க. அண்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி மியூசிக்ஸை ஆட் பண்ணலாம், அண்ட் எந்த இடத்துல நம்ம ஓவர் எடிட் பண்ணக்கூடாது, எந்த இடத்துல நம்ம எமோஷன்ஸை கன்வே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டா மட்டும் தான் பண்ண முடியும். ராதர் தான் நீங்கள் டூல் நாலேஜ் கற்றுக்கிறத விட இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடிட்டிங்கோட பேசிக் நாலேஜை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டூலுக்கு போகிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா டூல் நாலேஜ் நிறைய பேர்கிட்ட இருக்கும், பட் இந்த மாதிரி எடிட்டிங் நாலேஜ் அப்படின்றது ரொம்பவே ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் கிட்ட மட்டும் தான் இருக்கும். அண்ட் அந்த லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் பீப்புளால் மட்டும்தான் ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கிறது ரொம்பவே எசென்ஷியலான விஷயம், டூல் நாலேஜையும் தாண்டி. ஸோ ஃபோர்த் இந்த லிஸ்ட் மானிட்டைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து நான் பயங்கரமான ஒரு எடிட்டிங் கற்றுக்கிட்டு வேறு லெவலாக எடிட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் மானிட்டைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 to 3 months ஆஃப் எஃபர்ட் நீங்கள் போட்டு கற்றுக்கிட்ட பிறகு என்ன தெரியுதோ நீங்கள் அதை வச்சு மானிட்டைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸையும் வந்து அப்கிரேட் பண்ண இங்கே உங்களுடைய பேவை வந்து நீங்கள் ஏற்றிக்கிட்டே போகலாம். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸையும் நீங்கள் சீக்கிரம் அட்டைன் பண்ண முடியும். ஸோ சீக்கிரம் மானிட்டைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நான் என்னுடைய காலேஜில் நான் எப்படி ஏர்ன் பண்ணேன் அப்படின்ற வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இங்கே இல்லை இங்கே எங்கன்னா போடுறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் எப்படி நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றத வந்து அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் இந்த லிஸ்ட் கீப் லேர்னிங். இதுதான் இருக்கிறதுலே ஒரு குரூஷியலான ஸ்டெப்பு. எந்த ஒரு இடத்துக்கும் வந்துட்ட பிறகும் ஓகே நம்ம எல்லாமே கற்று முடிச்சாச்சு அப்படின்ற ஒரு இது கண்டிப்பாக என்னை பொறுத்தளவுக்கு வரவே கூடாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகிட்டே இருக்கோமோ அதை பொறுத்து தான் இந்த ஃபீல்டு வந்து சஸ்டைனபிளாக இல்லையான்னு நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். பிகாஸ் இப்போ நம்ம லாங் ஃபார்மெட் கற்றுக்கிட்டே இருக்கோம், அந்த ஷார்ட் ஃபார்மெட்டில் வந்து புதுசாக ஒரு ட்ரெண்ட் வருதுன்னா அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிற எடிட்டர்ஸ் தான் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்கில்லை வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அண்ட் இதுதான் ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கீப் லேர்னிங். ஸோ அவ்வளோதான், இதுதான் இந்த 5 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க். இந்த 5 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் வந்து ஒரு ஹை பெய்டு வீடியோ எடிட்டிங் ஜாப் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ, உங்களுக்கு ஒரு போனஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து அஸ்வின் எனக்கு நல்லா எடிட் பண்ண வருது, பட் இருந்தாலும் என்னால் கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். எனக்கு இருக்க கிளைண்ட்ஸை நான் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி விடுறேன். ஸோ அது மூலிமா நம்ம ஒரு கம்யூனிட்டியாக க்ரோ ஆகும். ஸோ சென்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.